கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the Lord's holy name be glorified. இந்த கன்வென்ஷனுடைய கடைசி கூட்டத்திற்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். We greet and welcome all of you in the sweet name of our Lord Jesus Christ for having attended the final meeting of our convention. இந்த மாலையிலே நம்முடைய தியானத்துக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். For our meditation this evening, shall we turn to Isaiah chapter 60 and read verse 8. பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? And as the doves to their windows. மேகத்தை போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? Who are these that fly as a cloud and as the doves to their windows? இந்த வசனத்துக்கு பல அர்த்தங்களை கூறுகின்றனர். Many people give many interpretations for this verse. என்றாலும் இது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சுய தேசத்துக்கு திரும்பி வருவதை குறித்து சொல்லுகிறது. But this speaks about the Israelites returning to their homeland. கானான் தேசம் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது. The land of Canaan was promised to Abraham and his seed. இஸ்ரவேலர் பல தேசங்களிலே சிதறி இருந்தாலும் வாக்குத்தத்தத்தின்படியாக அவர்கள் திரும்பி வந்தார்கள். Though the Israelites were scattered to various nations according to the promise, they returned. இந்த வசனத்துக்கு 2 பக்கங்கள் உண்டு. This verse has 2 sides to it. ஒன்று இது யூதரை பற்றியதா இருக்கிறது. On one side it is about the Jews. மற்றொன்று அது சபையை பற்றியதாக இருக்கிறது. On the other side it speaks about the church. இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்பட்டதான காரியங்கள் எவ்வளவு உண்மையாய் இருக்கிறதோ, the way it is true that it is spoken about the Israelites, அவ்வளவாக சபையை பற்றி சொல்லப்பட்டதான காரியங்களும் உண்மையுள்ளதாகவே இருக்கிறது. the same way that which is spoken about the church is also true. மேகத்தை போல வருகிற இவர்கள் யார்? Who are these that come as a cloud? மேகத்தை போல வருகிற இவர்கள் யார்? Who are these that come flying as a cloud? பூமியின் மேல் நீர் நிலைகளில் தேங்கி இருக்கிறதான தண்ணீர், குறிப்பாக கடல் தண்ணீர் சூரிய வெப்பத்தினாலே நீராவியாக மாறி மேலே உயர்த்தப்பட்டு மேகமாக மாறுகிறது. The water that is stagnant in water bodies, particularly in the seas and oceans, is turned into vapor by the heat of the sun, and it becomes the cloud that is seen above us. அதுபோல நீதியின் சூரியனாகிய இயேசு பூமியின் 4 பகுதிகளிலும் உள்ள தமது பரிசுத்தவான்களை தம்மோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக 2வது முறையாக இந்த பூமியிலே வெளிப்பட போகிறார். Even so, Jesus, who is the Son of Righteousness, is going to appear upon this earth for the second time to gather all his saints who are நடுவானில் வெளிப்பட போகிறார். He is going to appear in the mid-air to gather the saints who are on all 4 sides of the earth. அன்றைக்கு கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். On that day the Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel, and with the trump of God. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்து இயேசுவோடு சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். At that time the saints who are dead in Christ shall arise first and will be gathered with the Lord. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். Then we which are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air, and so shall we be ever with the Lord. அந்த நாளுக்காக தான் இந்த பூமியில் இருக்கிறதான அவருடைய பரிசுத்தவான்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். That it is for that day that the saints on this earth are getting ready. பூமியிலே இருக்கிறதான பரிசுத்தவான்கள் கர்த்தரை சந்திக்கும்படியாக எவ்விதத்திலே ஆயத்தப்படுகிறார்கள் என்பதை இந்த திருவசனம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. This holy word clearly tells us as to how the saints on this earth are getting ready to meet the Lord in the air.
மேகத்தை போல வருகிற இவர்கள் யார்? Who are these that fly as a cloud? கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறதான பரிசுத்தவான்கள் மேகத்தை போன்றவர்கள் என்று இந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. This verse clearly tells us that the saints who will be caught up at the coming of the Lord are like clouds. மேகத்தை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். I want to put before you certain things about this cloud. முதலாவதாக மேகம் அது ஒரு பாரமில்லாதது. First of all, cloud is something that has no weight. அதனால்தான் அது பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு உயரத்திலே காணப்படுகிறது. That is why it is lifted up from above the earth and it is seen in high places. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதான பரிசுத்தவான்கள் கூட அவர்கள் உலக கவலையற்றவர்கள் பாரம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். The saints of God who are to be caught up at the coming of the Lord are also free from the cares of this world, from the burdens of this world. மனுஷர்கள் இந்த பூமியிலே பலவிதமான பாரங்களை சுமந்து தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். We find that men are carrying many burdens in this world and they are groaning because of it. எல்லா பாரங்களிலேயும் சுமக்க கூடாத ஒரு பாரம் இருக்குமானால் அது அக்கிரமம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். The psalmist states that among all the burdens, if there is a burden that cannot be carried by man, it is the burden called iniquity. சங்கீதம் 38:4 நாம் அதை வாசிக்கிறோம். We read about that in Psalm 38 and verse 4. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. My iniquities have gone over my head. அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. And they are something I cannot bear, which is above my head. எத்தனையோ பாரங்கள் உண்டு, அவைகளிலே தாங்க கூடாத ஒரு பாரம் இருக்குமானால் அது அக்கிரமம் சுமந்து கொண்டிருக்கிற அக்கிரமம் சுமக்கிறதான அந்த சுமக்கிற அக்கிரமம் தான் பாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There are so many burdens, but if there is a burden that cannot be carried by man, it is called iniquity. ஏசாயா தீர்க்கதரிசனம் 1:4 அதை நாம் பார்க்கிறோம். We read about that in Isaiah chapter 1 and verse 4 also. ஐயோ பாவமுள்ள சாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். Isaiah says, sinful nation, a people laden with iniquity, a seed of evildoers, children that are corrupters, they have forsaken the Lord. பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவித்து தேவனை விட்டு தூரமா இருக்கிறதான அந்த வாழ்க்கையானது தாங்கக்கூடாததான பாரமுள்ள வாழ்க்கை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. The word of God tells us that a life that is full of sin and iniquities and is burdened, and the man is departed from the Lord, his life is something he cannot carry. அதே போல நீதிமொழிகளின் புஸ்தகம் 27:3 நாம் வாசிக்கும் பொழுது, Similarly, when we read Proverbs chapter 27 and verse 3, கல் கனமும் மணல் பாரமுமாம் என்று நாம் படிக்கிறோம். we read that stone is heavy and the sand is weighty. கல் கனமும் மணல் பாரமுமாம். A stone is heavy and the sand is weighty. இங்கே கல் என்று சொல்வதை குறித்தும் மணல் என்று சொல்வதை குறித்தும் திருவசனத்திலே எவ்விதத்திலே இது பாரமாக மாறுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். From the light of the word of God, we can understand as to how the stone and the sand becomes weighty. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11:19 நாம் வாசிக்கும் பொழுது, when we read Hezekiel chapter 11 and verse 19, அவர்கள் மாம்சத்தில் கல்லான இருதயம் இருப்பதாக எசேக்கியேல் கூறுகிறார். Ezekiel says that in their heart is the stony heart, in their flesh is a stony heart. அதன் அர்த்தத்தை எபிரேயருக்கு எழுதின நிருபக்காரர் எடுத்து சொல்லுகிறார். The writer to the Hebrews explains the meaning of this verse. எபிரேயர் 3:13 நாம் வாசிக்கும் பொழுது, when we read Hebrews chapter 3 and verse 13, பாவத்தின் வஞ்சனையினாலே ஒருவனாகிலும் கடினப்பட்டு போகாதபடி என்று சொல்லுகிறார். lest any of you be hardened through the deceitfulness of sin, he says. பாவம் வஞ்சனை உள்ளது. Sin is deceitful. வஞ்சனை என்றால் வெள்ளி பூச்சு பூசிய ஒரு ஓடு போல. Sin is something which is
plate that is coated with silver. வெளியே பலபல என்றது தெரிந்தாலும் அது உள்ளே மண் ஓடாகவே இருக்கிறது. Outwardly it shines, but inwardly is clay. அதனால்தான் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. Proverbs chapter 26 and verse 23 says, நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சு பூசிய ஓட்டை போல இருக்கும். burning lips and a wicked heart are like a potsherd covered with silver dross. ஆம், தேவ அன்புக்கு மாறான எந்த ஒரு அன்பும் அது வெள்ளி பூச்சு பூசிய ஒரு ஓடாகவே இருக்கிறது. Any love which is contrary to the love of God is like a potsherd that is covered with silver dross. பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லுகிறது போல பாவம் ஒரு இனிமையானது, ஆனால் அது இனிமையான விஷமாக இருக்கிறது. As the saints teach us, sin is sweet, but it is a sweet poison. ஆனபடினால் இந்த இருதயம் பாவத்தை விட்டுவிட விருப்பமற்றதாக இருக்கிறது. Therefore this heart is unwilling to forsake sin. அதுதான் பாவத்தின் வஞ்சனை என்று சொல்லப்படுவது. And that is called the deceitfulness of sin. இந்த பாவம் மனுஷனுடைய இருதயத்தை கல்லாக்கி விடுகிறது. This sin makes the heart of a man as a stony heart. அதுதான் மனுஷனால் தாங்க கூடாததான பாரமாய் மாறிவிடுகிறது. And that becomes a burden that is too heavy for man. நாபாலை குறித்து நாம் படிக்கிறோம். We read about Nabal. அவனுடைய இருதயம் அவனுக்குள்ளே செத்து கல்லை போல் ஆயிற்று என்று நாம் படிக்கிறோம். His heart died within him and became like a stone. நாபால் ஒரு பைத்தியக்காரன். Nabal was a mad person. அந்த பெயருடைய அர்த்தம் பைத்தியம் என்பதுதான். The name Nabal itself means madness. மனுஷன் புத்தீனமான காரியங்களை செய்யும் பொழுது, when man commits foolish things, அது அவனுக்கு தாங்கக்கூடாத கனமாக பாரமாக மாறிவிடுகிறது. it becomes a burden that he cannot bear. சோதனைக்காரனாகிய அந்த பிசாசானவன் இயேசுவிடத்திலே வந்து, the tempter Satan came to Jesus. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்லுகிறான். If thou be the son of God, turn these stones into bread, he said. வசனத்துக்கு மாறாக செய்யும்படியாக பிசாசானவன் தூண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். We find the devil provoking Jesus to do something contrary to God's word. மனுஷன் தேவனுடைய வசனத்துக்கு மாறாக எதை செய்தாலும் அந்த காரியம் மனுஷனுடைய ஜீவியத்திலே ஒரு கல்லை போல பாரமானதாய் மாறிவிடுகிறது. Whatever man does contrary to God's word, that becomes a heavy item like a stone. இப்படி கல்லை குறித்து பாரமானது என்று திருவசனத்திலே நாம் படிக்கிறோம். So we read that in this manner stone is heavy. அதுபோல மணல் பாரமானது என்று நாம் படிக்கிறோம். Similarly we read that the sand is also heavy or weighty. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, when we read Exodus chapter 2 and verse 12, மோசே ஒரு எகிப்தியனை வெட்டி மணலை தோண்டி புதைத்து போட்டார். the man called Moses, he slew an Egyptian and buried him in the mud. இங்கே மணல் என்று சொல்வது மனுஷன் செய்கிறதான தவறுகள் எல்லாவற்றையும் அவன் அப்படியே புதைத்து வைப்பானால் அது அவனுக்கு மிகுந்த பாரமாய் மாறிவிடும். So here we can understand that this sand or mud is something that is used to cover all the mistakes that a man commits, and it becomes weighty in his life. அதனால்தான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான் என்று நாம் படிக்கிறோம். That is why we read that he that covereth his sin shall not prosper, but he that confesseth and forsaketh them shall have mercy. கர்த்தரிடத்திலே மெய் மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு அறிக்கையிட்டு விட்டு விடுகிறதான ஒவ்வொன்றையும் அவர் தம்முடைய விலையேறிய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கிறார். Whatever we confess to the Lord with tears and with true repentance, he and we forsake them, he washes it by his blood and cleanses us. அருமையானவர்களே, பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகும்போது, when we have the assurance of the forgiveness of sins, இருதயத்தின் எல்லா பாரங்களும் தவிப்புகளும் ஒழிந்து போய்விடும். all the groanings and all the burdens will be dispelled from our lives. உங்களுக்கு விரோதமாக தடுத்து நிறுத்த முடியாத கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் வருகிறதாக உங்களுக்கு தெரிந்தாலும் அவைகள் உங்களை அணுகாது. If you feel that problems and trials and difficulties that cannot be stopped are coming against you, even then they cannot approach you. 32ஆம் சங்கீதம் அதை சொல்லுகிறது. Psalm 32 speaks about that. 32ஆம் சங்கீதம்
நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, when we read from verse 4 of Psalm 32, இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று என்று சங்கீதக்காரன் the சொல்லுகிறார். psalmist says that because your hand was heavy upon me day and night, my moisture is turned into the drought of summer. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். I acknowledged my sin unto thee, and mine iniquity have I not hid. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். And I said, I will confess my transgressions unto the Lord. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். And thou forgavest the iniquity of my sin. அதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். For this shall everyone that is godly pray unto thee in a time when thou mayest be found. அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. Surely in the floods of great waters they shall not come nigh unto him. பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிற வேளையிலே இரக்கத்தை பெற்று, தேவனுடைய இரக்கத்தை பெற்று பாவ மன்னிப்பை அடைந்து கொள்ளுகிற வேளையிலே அவனுக்கு விரோதமாக ஒரு ஜல பிரவாகமே வந்தாலும் அணுகாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தமாக இங்கே சொல்லுகிறார். When a man confesseth and forsaketh his sins and receives the mercy of God and the forgiveness of sin following that, though floods of great waters might come against such a man, it shall not attack him, or it shall not harm him, says the Lord. As a promise. ஏனது அணுகாது? Why it shall not come nigh unto him? கீழே வாசிக்கும் பொழுது நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் என்று சொல்லுகிறார். The following verse he says, thou art my hiding place. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உடைய ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் மறைவிடமாய் மாறிவிடுகிறார். To a child of God who has the assurance of his sins being forgiven, God becomes his hiding place. ஜலப்பிரவாகமே வந்தாலும் அது அவனை அணுகாத அளவிலே கர்த்தரே அவனுக்கு மறைவிடமாக இருந்து பாதுகாக்கிறார். Though floods of great waters might come against him, the Lord becomes his hiding place so that it shall not come nigh unto him, and he preserves such a person. இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்களை சூழ்ந்து கொள்ள செய்வீர் என்று சொல்கிறார். He says, thou shalt preserve me from trouble, thou shalt compass me about with songs of deliverance. இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிற வேளையிலே இப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறதான் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு இக்கட்டுகள் வந்தாலும் தேவன் அவனை எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்வார் என்று சொல்லுகிறார். David, when writing this psalm, he says that to a man who has received the forgiveness of sins, though troubles might approach him, he will receive deliverance. இப்படி பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு தேவனுடைய இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று வாழ்கிறதான வாழ்க்கையானது மேகத்தை போன்ற பாரமில்லாத வாழ்க்கையாக இருக்கிறது. Such a life of confessing and forsaking our sins and receiving the forgiveness of God by his mercies is a life that is like a cloud without the burden. அதனால்தான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதான பரிசுத்தவான்கள் மேகத்தை போல வருகிறார்கள் என்று ஏசாயா தரிசனத்திலே கண்டு சொல்லுகிறார். That is why Isaiah sees in a vision and tells that children of God who are caught up at the saints of God who are caught up at the coming of the Lord are flying like clouds. இன்றைக்கு கூட இந்த கடைசி கூட்டத்தில் யாராகிலும் இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் அற்றவர்களாக இருப்பீர்களானால், if there is anyone here who is not having the assurance of your sins forgiven even in this last meeting, உங்களுடைய பாவ வாழ்க்கை, உங்கள் மறைந்திருக்கிற பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு சரியான ஒரு புதிய தீர்மானத்தோடு கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள். you forsake your sinful life, confess your sins and draw nigh unto God with a proper decision. ஆம், கர்த்தர் உங்களுடைய பாரங்களை மாற்றி விடுவார். The Lord will change your burdens. இருதய கவலைகளை பாரங்களை மாற்றி விடுவார். He will change the cares and burdens of your heart. உங்களுக்கு விரோதமாக வர இருக்கிறதான எல்லாவிதமான சோதனைகளையும் உங்களை விட்டு விலக்கி விடுவார். All the trials that are going to confront you, the Lord will take them away from you. உங்களை சுற்றி இருக்கிறதான எவ்வளவு இக்கட்டுகள் இருந்தாலும் தேவன் அதையெல்லாம் உங்களை விட்டு விலக்கி விடுவார். No matter how many troubles are compassing you, the Lord will cause them to go away from you. அதனால்தான் இயேசு ஜனங்களை பார்த்து அன்பாக இன்றைக்கும் அழைக்கிறார். That is why Jesus lovingly calls the people even today. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று
இன்றைக்கும் அவர் நம் மத்தியிலிருந்து அழைத்துக் கொண்டிருக்கிறார். He says, being in our midst even today, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, All ye that labor and are heavy laden. இப்படிப்பட்டதான அக்கிரமங்கள் பாவங்களை சுமந்து கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயமற்றவர்களாய் இருக்கிறதான பாரம் சுமப்பவர்களே, என்னிடத்திலே வாருங்கள் என்று அன்பாக அழைக்கிறார். All those who are heavy laden because of the burdens of sins and iniquities, without forgiveness of sins, come unto me, he says. இயேசு மனுஷனுடையவைகளை அவர் கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்தை தான் அவர் கேட்கிறார். Jesus does not ask for things that pertain to a man, he asks for the heart of a man. ஆம், இருதயத்தை கர்த்தரிடத்திலே கொடுப்பீர்களானால், If you will give your heart to God, அதில் இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்றுவார். he will change all the problems in your heart. எல்லா பாரங்களையும் கவலைகளையும் மாற்றுவார். He will remove all the burdens and cares in your heart. தம்முடைய இளைப்பாறுதலை அதிலே அவர் வைப்பார். He will put his rest in your heart. நாம் இங்கே ஆவியில் நிறைந்த நேரத்தில் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசினார். When we were getting filled in the Spirit, the Holy Spirit spoke to us. நீங்கள் பலவிதமான பாரங்களோடு கூட இருக்கிறீர்கள். You are remaining with many burdens. தேவையில்லாத பலவிதமான பாரங்களோடு இருக்கிறீர்கள். You are remaining with many unnecessary burdens. நான் உங்களுடைய பாரங்களை உங்களிலிருந்து எடுத்து போட்டு எனக்காக பாரமடைய, எனக்காக கவலைப்பட, என்னுடைய பாரத்தை உங்கள் இருதயத்திலே வைக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். He said, I want to take away your unnecessary burdens from you, and I want to place my burdens in you so that you will be burdened for things pertaining to me. எத்தனை பேர் கர்த்தருடைய பாரத்தை சுமக்கும்படியாய் உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்க விரும்புகிறீர்கள்? How many of you want to yield your hearts to God in order to bear the burdens of the Lord? கர்த்தருக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுங்கள். Give your hearts unto the Lord. உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரிடத்திலே எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும்படியாய் விரும்புங்கள். You give your hearts to the Lord and desire that your hearts be preserved with all diligence. அந்நிய வல்லமைகளுக்கு இருதயத்தை திறந்து கொடாதபடி கர்த்தருக்கே கொடுத்ததாக இருக்கும்படி உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். Preserve your heart in diligence so that your heart is not open to the wrong things, to the strange thing, but it is given to the Lord alone. இப்படி கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்கள் பாரமற்றவர்களாக, வருத்தத்தோடு கூடிய பாரமற்றவர்களாக மேகத்தை போல உயர போகும்படி எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தப்படுகிறார்கள். In this manner, the saints who are preparing to be caught up at the coming of the Lord are without burdens, without being laboring with heavy laden burdens, and they are getting ready for the coming of the Lord. இரண்டாவதாக, Secondly, இந்த மேகத்தை குறித்து ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். we read about this cloud in Genesis chapter 9 and verse 13. ஆதியாகமம் 9:13. Genesis 9:13. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். I do set my bow in the cloud, and it shall be for a token of a covenant between me and the earth. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். I do set my bow in the cloud. அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். And it shall be for a token of a covenant between me and the earth. இங்கே மேகம் என்று சொல்வது உடன்படிக்கையை காட்டுகிறது. Here cloud speaks about a covenant. ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே நீங்கள் வரும்பொழுது, when you come to the Lord Jesus, அவருடைய வசனத்துக்கு நீங்கள் செவி சாய்த்து உம்முடைய வசனத்தின்படி நான் செய்கிறேன் என்று நீங்கள் ஒப்புக்கொடுப்பீர்களானால், if you will hearken to his word and surrender yourself saying that I will do according to your word, அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக விலையேறிய இரத்தத்தை உங்கள் மேல் தெளித்து விடுகிறார். he is sprinkling his precious blood upon you in order to forgive your sins. மட்டுமல்ல, அவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறார். Not only that, he makes a covenant with you. அவருடைய இரத்தத்தினால் ஆகிய ஒரு புதிய உடன்படிக்கை அவர் செய்து கொள்கிறார். He makes a new covenant by his blood. அந்த இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கைக்குள் இருக்கிற வரையிலேயும், as long as you remain within that covenant by his blood, பாவம் உங்களை மேற்கொள்ளுகிறது இல்லை. sin will not prevail over you. கிறிஸ்துவின் இரத்தத்தினால சத்துரு உங்களை மேற்கொள்ளாதபடி சத்துருவை நீங்கள் மேற்கொள்ளலாம். By the blood of Christ, the enemy cannot prevail against you, rather you can prevail over the enemy. உங்களுடைய ஒவ்வொரு அவயவத்தையும்
பரிசுத்தத்தை நடப்பிக்கிற நீதியின் ஆயுதமாக அவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே அவர் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளித்து உங்களோடு உடன்படிக்கை பண்ணி விடுகிறார். When you yield every member of your body as instruments of righteousness to do holiness, he is sprinkling his holy blood upon you. தொடர்ந்து இந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ளும்படியாய் அவருடைய ரத்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். So in order to preserve this covenant hereafter, yield yourself to his blood. எப்பொழுதும் அவருடைய ரத்தத்தினால் மூடப்பட்டிருங்கள். Always be covered by his blood. உங்களுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவத்தின் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கட்டும். Let the blood of Jesus be sprinkled upon every member of your body. அந்த ரத்தத்தை காணும் பொழுது சத்துரு ஓடிப்போய் விடுவான். When the enemy sees that blood, he will flee away. உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். When you remain steadfast in the covenant, the Lord will do great things for you. அதுபோல ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே Even so, when you yield yourself to the truth of water baptism, உங்களுக்கும் தேவனுக்கு ஒரு நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை உண்டாகிறது. there is an answer of a good conscience, a covenant between you and God. அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ளுகிற வேளையிலே When you keep that covenant, நீங்கள் மேகத்தை போல கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தப்படுகிறீர்கள். you are preparing to be caught up at the coming of the Lord, flying as a cloud. அதனால்தான் பரிசுத்த பவுல் தன்னுடைய நம்பிக்கை குறித்து பேசும் பொழுது That is why when St. Paul speaks about his hope அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரத்திலே in Acts chapter 24, 15 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது reading verses 15 and 16, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை பற்றி பேசுகிறார். he speaks about the hope of the resurrection from the dead. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் எப்போதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறார். He says, and herein do I exercise myself to always have a conscience void of offense toward God and towards men. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்கள் அவரோடு இருக்கிற உடன்படிக்கையை காத்துக்கொள்ளும்படியாக விரும்புகிறார்கள். The saints who are caught up at the coming of the Lord desire to keep that covenant they have made with him. மட்டுமல்ல சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் Not just that, when we read Psalm 50 and verse 5, பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். he says, my saints who have made a covenant with me through sacrifice. பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள். My saints who have made a covenant with me by sacrifice. தேவனுடைய பரிசுத்தவான்கள் பலியினால் அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள். The saints of God have made a covenant with God through sacrifice. ரோமர் 12:1-2 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது When we read Romans chapter 12 verses 1 and 2, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் ரோமருக்கு சொல்லுகிறார். St. Paul writes to the Romans that I beseech you therefore brethren by the mercies of God that you present your bodies as a living sacrifice holy acceptable unto God. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள். Present your bodies as a living sacrifice holy and acceptable unto God. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. This is your reasonable sacrifice. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் And be not conformed to this world. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். But be ye transformed by the renewing of your mind that ye may prove what is that good and acceptable and perfect will of God. பலியினால் உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள். Saints who have made a covenant with the Lord through sacrifice. விசேஷமாக மிக சிறந்த பலி அல்லது தேவனிடத்திலே நமக்கு இருக்கிறதான அவருடைய பெரிய அன்பை காட்டுவதற்குள்ள ஒரே வழி நம்முடைய சித்தத்தை பலியாக்குவதுதான். So the best sacrifice or the best way to express the love that we have towards God is to sacrifice our will. உலகத்துக்கு தம்முடைய அன்பை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எப்படி வெளிப்படுத்தினார்? How did the Lord Jesus reveal his love towards the world? அவர் சிலுவையிலே இரு கரம் நீட்டியவராக நமக்காக மரித்து தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். He stretched both his hands on the cross and he died for us, revealing his love towards us. அவருடைய மரணத்துக்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிற பொழுது பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிற வேளையிலே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லுகிறார். Prior to his death, when he was praying to the Father in the Garden of Gethsemane, he makes a prayer like this: Father,
let it be according to your will and not mine. அப்படித்தான் தேவனுடைய பரிசுத்தவான்களும் கூட தங்களுடைய சித்தத்தை எப்பொழுதுமே தேவனுக்கு பலியாய் கொடுத்து விடுகிறார்கள். This is how saints also always sacrifice their own will to God. என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லி தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் செய்யும்படியாக தங்களுடைய சித்தத்தை பலியாக்குகிறார்கள். Let it be according to your will and not mine. Saying so, they sacrifice their own will in order to do the will of God. கர்த்தர் பேரில் நமக்கு இருக்கிறதான அவருடைய பெரிய அன்பை வெளிப்படுத்துவதற்குள்ள வழி நம்முடைய சித்தத்தை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பலியாக்குவதுதான். The best way to express the love that we have towards God is to sacrifice our will to do His will. பலியினால் உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டி சேருங்கள் என்று சொல்லுவார். He will say, gather unto me my saints who have made a covenant with me by sacrifice. மேகத்தை போல வருகிற இவர்கள் யார்? Who are these that fly as a cloud? கர்த்தருடைய வருகையிலே மேகத்தை போல பறந்து போய் அவரோடு சேர்ந்து கொள்கிறதான இவர்கள் யார்? Who are these who will fly as a cloud at the coming of the Lord and be joined with Him? இவர்கள் பாவ பாரமில்லாதவர்கள். They are without the burden of sin. ஆம், இவர்கள் பாவ பாரமில்லாதவர்கள். They are without the burden of sin. இவர்கள் தேவனோடு இருக்கிற உடன்படிக்கையை காத்துக் கொள்ளுகிறவர்கள். They preserve the covenant they made with the Lord. மூன்றாவதாக இந்த மேகத்தை குறித்து நாம் படிக்கிறோம். Thirdly, we read about this cloud. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, Reading Hebrews chapter 12 and verse 1. Wherefore, seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இங்கே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று நாம் படிக்கிறோம். We read so great a cloud of witnesses. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். So great a cloud of witnesses. மேகம் சாட்சியின் ஜீவியத்தை குறித்து சொல்லுகிறது. So the cloud speaks about a life of witness. ஆம், கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்களை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். So about the saints who are caught up at the coming of the Lord gives a testimony. ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்ததை குறித்து நாம் படிக்கிறோம். We read that Enoch received a testimony concerning him from God before he was caught up. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். We read about that in Hebrews chapter 11 and verse 5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். By faith Enoch was translated that he should not see death. தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால், Because God had translated him, அவன் காணப்படாமல் போனான். he was not to be found. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். For before his translation he had this testimony that he pleased God. ஏனோக்கை குறித்து கர்த்தர் சொன்ன சாட்சி, அவன் எனக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவன் என்ற சாட்சி. The witness that God gave about Enoch that he is pleasing to me. நேற்று தூதிலே அதை குறித்து நாம் விவரமாக கேட்டோம். Yesterday's message we heard about that very clearly. எப்படி நாம் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க முடியும்? How can we live a life that pleases God? தேவனை பிரியப்படுத்தி ஜீவித்து தேவனுக்கு பிரியமானவன் என்ற சாட்சி பெற்றவர்கள் மட்டுமே மேகத்தை போல கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். Only those who pleased God during their lifetime and received a testimony that he or she is pleasing to me will be caught up at the coming of the Lord. அநேக பரிசுத்தவான்களை குறித்து வேதத்திலே தேவன் சாட்சி சொன்னதாக நாம் பார்க்கிறோம். We read that God testified about many saints in the Bible. ஆபிரகாமை குறித்தும் நாம் அப்படி படிக்கிறோம். We read that about Abraham also. ஆபிரகாமை குறித்து தேவன் சொல்லும் பொழுது,
God told like this about Abraham. நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். Now by this I know that thou fearest God. ஆம், இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். Now I know. தன்னுடைய ஒரே குமாரனை, ஒரே பேரான அந்த குமாரனை கர்த்தருக்காக பலி செலுத்தவன் ஆயத்தமான பொழுது கர்த்தர் அப்படி சொன்னார். When he was ready to sacrifice his only son Isaac for the Lord, he testified about him. தேவனுடைய வார்த்தையின்படியே செய்யும்படி கீழ்ப்படிந்த போது அப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொன்னார். The Lord gave such a witness about Abraham when he obeyed to do what the Lord told. காலேபை குறித்து யோசுவாவை குறித்தும் கர்த்தர் அவர்கள் உத்தமமாய் என்னை பின்பற்றினார்கள் என்று சொல்லுகிறார். About Caleb and Joshua also the Lord testifies that they have followed me wholeheartedly. அவர்களும் கர்த்தர் எங்கள் மேல் பிரியமாய் இருப்பாரானால் அந்த தேசத்தை எங்களுக்கு தருவார் என்று சொல்லி அவருக்கு பிரியமாகவே இருக்கும்படியாக விரும்பினார்கள். Even they desired to live a life pleasing to God, and that is why they said, if the Lord be pleased with us, he will give us that land. தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, speaking about David, ஆம், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். he is a man after my heart, the Lord says. எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லுகிறார். he shall do all my will, the Lord says. இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து வேதம் அப்படி தெளிவாக சொல்லுகிறது. So the word of God clearly quotes testimonies about certain men of God. ஆம், யோபுவை குறித்து கூட அப்படிப்பட்ட சாட்சியை நாம் பார்க்கிறோம். We also read such a testimony about Job. இயேசு கூட நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். Jesus also said about himself that I have come to testify about the truth. பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதும் பொழுது, when Peter writes in his epistle, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாய் இருக்கிற நான் என்று சொல்லுகிறார். he says, I who am a witness for the sufferings of Christ. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாய் இருக்கிற நான். I who am a witness to the sufferings of Christ. ஆம், கர்த்தர் பவுலை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை குறித்து ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். The Lord told Paul that you must also testify about me in Rome. ஆம், என்னுடைய நாமத்தை குறித்து நீ சாட்சி சொல்ல வேண்டும். You must testify about my name. ஆம், இயேசுவின் நாமத்தை குறித்து சாட்சி என்று சொன்னால் அவருடைய உபதேசங்களை குறித்து, அவருடைய சுபாவங்களை குறித்து சொல்லுகிறதான சாட்சி. So the testimony about the name of Jesus means the testimony that we have about his character and about his doctrines. அப்போஸ்தலர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். We read that the apostles gave a strong witness about the resurrection of Jesus Christ. அவர்கள் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நிறைந்தவராக இருந்தார்கள். They were full of that resurrection power. இப்படிப்பட்டதான சாட்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? How can we receive such a testimony? அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 அதை குறித்து சொல்லுகிறது. Acts chapter 1 and verse 8 speaks about that. உன்னதத்தின் பலன் உங்கள் மேல் வரும். You shall be endued by power from on high. உன்னதத்தின் பலன் உங்கள் மேல் வரும், அப்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். When the power from on high comes on you, then you will receive power and be witnesses unto me. நம்மை சாட்சியாக மாற்றுவது அபிஷேகம்தான் பிரியமானவர்களே. Beloved ones, it is the anointing that makes us as witnesses. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆவியில் நிறைந்து இருப்பதை விரும்ப வேண்டும். That is why children of God must always desire to be full of the Holy Spirit. அபிஷேகத்தால ஆவியிலே நிறைந்து இருப்பீர்களானால் அது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் போதுமானதாக இருக்கிறது. If you are full of the Spirit by the anointing, that is sufficient for all your problems. சமீபத்திலே ஒரு தீர்க்க தரிசனத்திலே கர்த்தர் பேசினார். Recently the Lord spoke in a prophecy. என் அபிஷேகம் உனக்கு போதும் என் மகனே என்று சொன்னார். He said, my son, my anointing is enough for you. நான் மிகவும் அந்த வார்த்தையினால் தொடப்பட்டேன். I was really touched by that word. என் கிருபை உனக்கு போதும் என்று தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். The Lord has said that my grace is sufficient for you. என் அபிஷேகம் உனக்கு போதும் என்று சொன்னார். But in the prophecy he said, my anointing is sufficient for you. ஆம், அபிஷேகம் என்று சொல்வது கிருபையின் ஆவிதான். Anointing is also the spirit of grace. பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் தான் கிருபையின் ஆவி. Another name for the Holy Spirit is the spirit of grace. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for thee. அபிஷேகம் உனக்கு போதும். My anointing is sufficient for thee. வருகை நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்மை சாட்சி உள்ளவர்களாய் மாற்ற
அபிஷேகம் போதுமானதாக இருக்கிறது. For us to be caught up at the coming of the Lord, for us to be made witnesses to be caught up at the coming of the Lord, anointing is sufficient. ஆனபடினால் எல்லா கூட்டங்களிலேயும் பரிசுத்தவான்கள் தேவஜனங்கள் ஆவியிலே நிறைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். That is why the saints desire that the people of God are filled with the Spirit in every meeting. நீங்கள் கேட்டீர்கள், இந்த நாட்களிலே ஆவியின் நிறைவு என்று சொல்வது ஏதோ காலத்தை கடத்துவதற்கான ஒரு 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 சந்தர்ப்பம் என்று நீங்கள் எண்ணக்கூடாது என்று சொன்னார்கள். You heard during these days the saint told us that you must not think that we are getting filled in the Spirit to while away time. ஆம், ஆவியின் நிறைவு நம்முடைய கூட்டங்களிலே மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. The time of infilling of the Spirit is very very important in our meetings. உங்களுடைய வீட்டு ஜெபங்களில் கூட ஆவியின் நிறைவிலிருந்து ஜெபித்து பழக வேண்டும். Even in your family prayers you must pray by getting filled in the Spirit. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நாம் நேற்று கேள்விப்பட்டோம். Yesterday we heard how great a blessing it contains. ஆவியின் நிறைவுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மகிமை. The infilling of the Spirit is the glory that the Lord gives you. அது அந்த மகிமையை காணும் பொழுது சத்துரு உங்களை நெருங்க முடியாது. When the enemy sees that glory, he cannot approach you. நான் அவர்கள் நடுவில் மகிமையாயிருந்து என்று சொல்லுகிறார். The Lord says, I will be a glory in their midst. அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருப்பீர்களானால் உங்கள் நடுவிலே அவர் மகிமையா இருக்கிறார். If you are full of the anointing, the Lord is as glory in your midst. கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள் இருக்குமானால், if the glory of God resides in you, அவர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பார் என்று வாக்கு பண்ணுகிறார். He promises to be a wall of fire around you. சகரியா புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இதை படிக்கிறோம். We read about that in the book of Zechariah chapter 2 and verse 4. வாசிங்க. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையா இருப்பேன். For thus saith the Lord, I will be unto her a wall of fire round about and will be the glory in the midst of her. அந்த வசனத்தின் அர்த்தம் என்ன என்றால், what is the meaning of that? நான் அதன் நடுவில் மகிமையா இருக்கிறபடியாலே அதை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன். Because I am in the midst of her as a glory, I will be a wall of fire round about it. நீங்கள் ஆவியிலே நிறைந்தவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு விரோதமாக மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், பேய் பிசாசின் எந்த ஒரு வல்லமையும் செயல்பட முடியாமல் போய்விடும். If you are full of the anointing, no witchcraft or enchantment or the powers of the devil will be able to work against you. அது உங்களை தேவனுடைய பிள்ளை என்கிறதான சாட்சி உடையவர்களாய் மாற்றிவிடும். That will make you having a witness that you are the child of God. ஆம், பிசாசுகளே உங்களை பார்த்து சொல்லும் அவன் தேவனுடைய பிள்ளை என்று. The demons will look at you and say he is a child of God. ஆனபடியால் மேகத்தை போல பறந்து போகிற இவர்கள் யார்? Who are these that come flying as a cloud? கர்த்தருடைய வருகையிலே மேகத்தை போல பறந்து போகிறவர்கள், இப்படி தங்களுடைய ஜீவித்தை சாட்சியாய் காத்துக் கொள்ளுகிறவர்கள். Those who fly away like a cloud at the coming of the Lord are those who preserve their life in testimony. நான்காவதாக, fourthly, யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிப்போம். let us read Exodus chapter 40 and verse 34. Then a cloud covered the tent of the congregation and the glory of the Lord filled the tabernacle. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. The cloud, மேகம் வாசஸ்தலத்தை மூடிற்று, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. we read a cloud covered the tent of the congregation and the glory of the Lord filled the tabernacle. கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே அந்த கூடாரத்தை, அந்த வாசஸ்தலத்தை மோசே செய்து முடித்திருந்தார். Moses had finished the work of that tent and the tabernacle according as the Lord had told him. அப்பொழுது கர்த்தருடைய மேகம் வாசஸ்தலத்தை மூடிற்று. And then a cloud covered the tent of the congregation. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. The cloud of the Lord filled the tabernacle. ஆம், கர்த்தருடைய மகிமை தேவ ஜனங்கள் நடுவிலே வந்து தங்கிற்று. The glory of the Lord came to reside in the midst of the people of God. அவர்கள் எகிப்திலே இருந்த நாட்களில் இப்படிப்பட்டதான கர்த்தர் அவர்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ண முடியவில்லை. When they were in Egypt, the Lord was not able to come and dwell in their midst like this. அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே
வனாந்தரத்திலே வந்து தங்கிற பொழுதுதான் அவர்கள் நடுவிலே கர்த்தர் மகிமையாய் வந்து தங்கியிருந்தார். So when they left Egypt and came to dwell in the wilderness only, the Lord came and dwelt in the midst of them as a glory. என்னாகமம் 23 அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, When we read Numbers chapter 23 and verse 9, For from the top of the rocks I see him, and from the hills I behold him. Lo, the people shall dwell alone, and shall not be reckoned among the nations. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். கண்மலையிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். For from the top of the rock I see him, and from the hills I behold him. அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். Lo, the people shall dwell alone and shall not be reckoned among the nations. தேவனுடைய ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருந்தார்கள். The people of God were not reckoned, or they did not mix themselves with the nations, but they dwelt alone. அவர்கள் ஜாதிகளோடு கலந்திருந்த நாட்களிலே தேவன் அவர்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ண முடியவில்லை. When they were mixing with the Gentiles, the Lord was not able to come and dwell in their midst. அவர்கள் கர்த்தருக்காக பிரிந்து வனாந்தரத்திலே வந்த பொழுது கர்த்தர் அவர்கள் நடுவிலே மகிமையாய் வந்து வாசம் பண்ணினார். When they separated themselves unto the Lord and came to dwell in the wilderness, the Lord came in their midst and dwelt as glory. அப்போஸ்தலருடைய காலத்திலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட தூது என்ன? What was the message that was given to the people in the days of the apostles when they were saved, baptized and anointed? அநேக வார்த்தைகளை அவர்கள் சாட்சியாக கூறி, They witnessed to them through many words. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். And also exhorted them, save yourselves from this untoward generation. அப்ப பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த பேதுரு பிரசங்கம் பண்ணின பொழுது அப்படி சொல்லுகிறதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே வாசிக்கிறோம். We read St. Peter mentioning this during his sermon on the day of Pentecost in Acts chapter 2 and verse 40. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். Save yourselves by separating yourselves from this untoward generation. கர்த்தருடைய மேகம் வாசஸ்தலத்தை மூடிற்று. The cloud of the Lord covered the tent of the congregation. எப்பொழுது மேகம் அந்த வாசஸ்தலத்தை மூடிற்று என்று சொன்னால் அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனிமையாய் வந்து வாசம் பண்ணினார்கள். When did this glory of God or the cloud cover the tent of the congregation? We find that they did not mix with the Gentiles, but they dwelt alone. கர்த்தருடைய வருகையிலே மேகத்தை போல எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறதான பரிசுத்தவான்கள் அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வந்து வாசமாய் இருக்கிறார்கள். The saints who are going to be caught up flying away as the cloud during the coming of the Lord do not mingle themselves with the nations, but they dwell alone. அதனால்தான் தேவனுடைய சபையை குறித்து உன்னத பாட்டுகளிலே நாம் படிக்கிறோம். That is why we read about the church of God in the Song of Solomon. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது Song of Solomon chapter 4 and verse 12 when we read, நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லுகிறார். he says you are a garden enclosed. தேவனுடைய சபை அடைக்கப்பட்ட தோட்டம். The church of God is a garden enclosed. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதான தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல இருக்கிறார்கள். The people of God, children of God who are to be caught up at the coming of the Lord are like an enclosed garden. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று போல இருக்கிறார்கள். They are like a spring shut up. முத்திரிக்கப்பட்ட கிணற்றை போல இருக்கிறார்கள். And a fountain sealed. அவர்கள் கர்த்தருக்காக முற்றிலுமாக பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். They are totally separated unto the Lord. மறைவு கட்டப்பட்டவர்களாக அப்படி முத்திரிக்கப்பட்டவர்களாக வேறு விரிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். They are enclosed, shut up and sealed for the Lord. அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களிலே ஆமான் ஒரு கூட்டம் ஜனங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். Haman testifies during the days of King Ahasuerus about a group of people. உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். There are a group of people scattered abroad and dispersed among the people in all the provinces of your kingdom. எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அதை நாம் படிக்கிறோம். We read about that in the book of Esther chapter 3 and verse 8. உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே
ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். There is a certain people scattered abroad and dispersed among thy people in all the provinces of thy kingdom. அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. And their laws or practices are diverse from all people. அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. Their habits and practices are diverse from all people. ஆம், உலகத்தார் உலகத்தின் பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு கட்டுண்டிருக்கிறார்கள். The worldly people are bound by the traditions and rudiments of this world. தேவனுடைய பிள்ளைகளோ உலகத்தின் பாரம்பரிய கட்டுகளிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். But the people of God have been brought out from all the bonds of tradition that exist in this world. நீங்கள் கிறிஸ்துவுடனே உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் என்று நாம் படிக்கிறோம். If you are dead with Christ to the rudiments of this world, we read. நாம் உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தவர்களாக இருக்கிறோம். We are dead to the rudiments of this world. உலகத்தின் வழக்கத்தின்படி பிழைக்கிற ஜனங்கள் அல்ல. We are not those who live according to the traditions of this world. உலகத்தினுடைய பாரம்பரியங்களுக்கும் உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களுக்கும் நாம் முற்றிலுமாய் மரித்தவர்களாக இருக்கிறோம். So we are dead to the habits and customs and traditions of this world totally. இன்றைக்கு கூட நீங்கள் பாருங்கள், உலகத்திலே இருக்கிறதான ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லும் விசேஷமாய் மரணங்கள் மற்ற இப்படிப்பட்டதான காரியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் அங்கெல்லாம் சில பழக்க வழக்கங்கள் பாரம்பரியமாக இருக்கிற சில காரியங்களை செய்கிறார்கள். Today when you take the functions of this world, even the funerals, they do certain things out of custom or out of tradition. ஆம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டதான உலகத்தினுடைய கட்டுகளுக்கு உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களுக்கு முற்றிலுமாய் அதை விட்டு வெளியே வந்தவர்களாக இருக்கிறார்கள். But the people of God are completely totally out of such bondings or out of such traditions. நம்முடைய சொந்த ஜீவியத்தை நீங்கள் பாருங்கள். Look at our own lives. ஆம், பெந்தெகோஸ்தே ஜனங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் இவர்கள் உலகத்துக்கு விகற்பமான ஜனங்கள் என்று சொல்வார்கள். Looking at Pentecostal people, others say that they are diverse from the people of this world. உங்களுடைய முகத்தை பார்த்தாலே சொல்வார்கள் இவர்கள் என்ன வித்தியாசமா இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். Just by looking at your face they will say, oh, they look very different. உங்களுடைய Dress பார்த்தாலே சொல்வார்கள் இவர்கள் என்ன விகற்பமா இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். Just by looking at your dress they will say, why they look so different. ஆம், இங்கே ஒரு சகோதரி சில வருடங்களுக்கு முன்னதாக பாரதியார் யுனிவர்சிட்டியிலே படித்துக் கொண்டிருந்தார்கள். A sister was studying in Bharatiyar University before certain years. அவள் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு சகோதரி. She was a sister who was good in studies. அந்த நாட்களிலே அவர்கள் அதிகமான மார்க்குகள் வாங்கி இந்த யுனிவர்சிட்டியிலே கோல்ட் மெடல் வாங்கினார்கள். She secured good marks and got a gold medal in the university. அவர்கள் PhD பண்ணி கொண்டிருந்தார்கள். She was doing her PhD. அப்பொழுது அந்த அவார்டு வாங்கின நேரத்திலே அவர்கள் கர்த்தரிடத்திலே இப்படி சொன்னார்கள். When she got that award, she told the Lord, எல்லாரும் மிகவும் விலை உயர்ந்த வஸ்திரங்களை அணிந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவார்கள். everyone will come wearing costly robes to that function. அந்த கான்வொகேஷன் அந்த டேயிலே இவர்கள் ஒயிட்ல சாதாரண எளிய உடையிலே நான் போய் அந்த அவார்டை வாங்குவேன் என்று தீர்மானம் பண்ணினார்கள். She made a decision that during the day of convocation I will go in a very simple dress clad in white and receive my award. அப்படித்தான் அவ்வளவு ஜனங்கள் மத்தியிலே மிகவும் படித்த அந்த அவர்கள் மத்தியிலே மிக எளிமையான ஒரு உடையை உடுத்தி அந்த அவார்டை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். And she did likewise a simple white cloth she was wearing during her day of convocation amongst the great crowd. இதே கவுண்டம்பாளையத்தில் ஒரு கல்யாணம் நடந்தது. Gaundambalayam, a marriage took place. Pastor P.M. Thomas அவர்கள் வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்தார்கள். Pastor P.M. Thomas came to solemnize that wedding. அந்த தம்பி யுஎஸ்ல வேலை செய்து கொண்டிருந்தார். That brother was working in the US. அந்த கல்யாணத்திலே அவருடைய Dress பார்த்தால் சாதாரண ஒரு வேஷ்டியும் சாதாரண ஒரு வெள்ளை சட்டையுமா இருந்தது. His wedding garment, if you see it, it was an ordinary white shirt and an ordinary vesti. அவருடைய பட்டத்தை அவருடைய படிப்பை கேட்டால் 2 PhD முடித்திருந்தார். But if you look at his education, he had done a double PhD. MS பண்ணி எத்தனை MS பண்ணி இருக்கிறார், நிறைய பட்டம் கொண்டு வச்சிருக்கிறார். He has done many MS. He has got a lot of degrees behind his name. அவர் யுனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா வேலை செய்து கொண்டிருக்கிறார். He is working as a professor in a university. பாஸ்டர் PM தாமஸ் எனக்கு என்னிடத்தில் சொன்னார், அந்த தம்பியோட பேரை ஒன்னு கேட்டு எழுதி கொடு என்று சொன்னார். Pastor PM Thomas told me that day, ask the name of that Thambi and give it to me. இவ்வளவு படித்ததான ஒரு தம்பி
விவாக நேரத்தில் எவ்வளவு எளிமையாக வந்து உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டார். He wondered, saying that this boy who is much educated is seated in a very simple dress in the wedding. உலகத்திலே விகற்பமானவர்கள், Those are different from the world. உலக ஜனங்கள் மத்தியிலே இயேசுவை உயர்த்தி காட்டும்படியாக வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிற பரிசுத்தவான்கள். Those are saints who are living a life of separation in order to lift Jesus in the world. ஜீவியத்திலே மாறுபாடுள்ள ஜனங்களை விட்டு பிரிந்து வாழ்கிறவர்கள். They have saved themselves, separated themselves from the untoward generation of this world. உபதேசத்திலே மாறுபாடானவர்களை விட்டு விலகி ஜீவிக்கிறவர்கள். They have separated themselves from those who are perverse in doctrine. அதனால் தான் தேவனுடைய சபை மந்தை என்று நாம் படிக்கிறோம். That is why we read about the church of God, that it is a flock. மீகா 7:14 நாம் வாசிக்கும் பொழுது, when we read Micah chapter 7 verse 14, கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனம் என்று சொல்லுகிறார். we read there, thy flock of thine heritage which dwells solitary in the wood in the midst of Carmel. உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனம், your people who are the flock of your heritage. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனுடைய ஜனங்கள் தனித்து வாசமாயிருக்கிறார்கள். People of God dwell alone. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிறார்கள். They are dwelling alone in the woods in the midst of Carmel. தேவனுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும், குடியிருந்தாலும், குடியிருக்கிற இடத்திலும் சரி, வேலை செய்கிற இடத்திலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் தனித்து தேவனோடு வாசமாயிருக்கிறார்கள். No matter wherever the people of God are, whether it be the place of their residence or whether it be the place of their work, they dwell alone. அதனால்தான் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் மேலும் சொல்லும் பொழுது, that is why Numbers chapter 23 further says, தேவன் அவர்கள் நடுவிலே இருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். their God is in their midst. ஆம், தேவன் அவர் நடுவிலே இருக்கிறார். their God is in their midst. ஆம், ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம் அவர் நடுவில் இருக்கிறது. and the shout of the king is in their midst. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. the shout of a king is among them. ஆம், என்னாகும் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Numbers 23:21. He hath not beheld iniquity in Jacob, neither hath he seen perverseness in Israel. The Lord his God is with him, and the shout of a king is among them. யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. 23ஆம் வசனம். Verse 23. Surely there is no enchantment against Jacob, neither is there any divination against Israel. According to this time it shall be said of Jacob and of Israel, what hath God wrought? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்சம் காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. there is no enchantment against Jacob. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. neither is there any divination against Israel. மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. no enchantment, no divination. ஏன்? why? அவர்கள் தனித்து வாசமாயிருக்கிறார்கள். because they dwell alone. தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நடுவிலே இருக்கிறார். the Lord their God is in their midst. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே அவர்களை குறித்து சொல்லப்படும். in a short while it shall be said about them what had God wrought. கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டதான வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. a life that is separated unto the Lord is a very blessed life. மேகத்தை போல பறந்து போகிறதான பரிசுத்தவான்கள் வேறுபட்டு ஜீவிக்கிறார்கள். the saints who fly away like clouds live a separated life. அவர்கள் கர்த்தருடைய ஒரு வாசஸ்தலமாகவே இந்த பூமியிலே தனித்து அவர்கள் காணப்படுகிறார்கள். they are seen as the habitation of God. they dwell alone upon this earth. மேகம் வாசஸ்தலத்தை மூடிற்று. the cloud covered the tent. மேகத்தை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? who are these that fly away as a cloud? மேகத்தை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? who are these that fly away as a cloud? அவர்கள் பாரமில்லாத, உலக பாரமில்லாத ஜனங்கள், பாவ பாரமில்லாத ஜனங்கள். they are people without the burden of sin or the burdens of this world. அவருடைய உடன்படிக்கையை காத்துக் கொண்டிருக்கிறதான ஜனங்கள். they are people who are preserving the covenant with God. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சாட்சியாய் வாழ்கிறதான ஜனங்கள். they are the people who are full of the Holy Ghost and live a life of witness. கர்த்தருக்காய் முற்றிலுமாய் வேறுபிரிக்கப்பட்டு தனித்து வனவாசமாய் இருக்கிறதான ஜனங்கள். they are totally separated unto the Lord and they dwell alone in the woods. ஐந்தாவதாக
Fifthly, 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். read 2 Chronicles chapter 5 and verse 13. It came even to pass that the trumpeters and singers were as one, to make one sound to be heard in praising and thanking the Lord. And when they lifting up the voice with the trumpets and cymbals and instruments of music, and praise the Lord, saying, For he is good, for his mercy endureth forever, that then the house was filled with a cloud, even the house of the Lord. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. சாலமோனுடைய தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வேளையிலே, when Solomon's temple was being dedicated, அங்கே ஆசாரியர்கள் கர்த்தரை துதித்து பாடினபோது, when the priests they sang and praised God, தேவனுடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. the house of the Lord was filled with a cloud. தேவனுடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. The house, even the house of the Lord was filled with a cloud. இங்கே மேகம் என்று சொல்வது தேவ சமூகத்தை காட்டுகிறது. Here the cloud refers to God's presence. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதான பரிசுத்தவான்கள், Saints of God who are to be caught up at the coming of the Lord, அவர்கள் எப்போதும் தேவ சமூகத்திலே இருக்கிறவர்களாக காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். they are always seen to be in God's presence. எங்கு போனாலும் தேவ சமூகத்தை காத்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். Wherever they go, they maintain the presence of God. எங்கு போனாலும் தேவ சமூகத்தை சுமந்து கொண்டு போகிறார்கள். Wherever they go, they carry the presence of God with them. தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்கள் அல்ல, They are not those who run away from the presence of God. தேவ சமூகத்திலே இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். They are those who remain in the presence of God. யோனா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, When we read in the book of Jonah chapter 1 and verse 3, யோனாவை குறித்து படிக்கிறோம், அவன் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து விலகி ஓடினான். we read about Jonah that he departed and fled the presence of God. அநேக கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு காரணம் என்ன? What is the reason many depart from the presence of God and flee away? யோனாவுடைய பேரும் புகழும் கனமும் தான் காரணமாயிருந்தது. The name and fame and honor of Jonah was the reason for that. உலகத்திலே பேரும் புகழும் கனமும் மகிமையும் விரும்புகிறதான மனுஷன் தேவ சமூகத்திலே இருக்க முடியாது. A man who desires name and fame and honor and praise in this world cannot remain in God's presence. உலகத்தின் அந்த மகிமையையும் பேரையும் புகழையும் கனத்தையும் வெறுத்ததான ஒரு மனுஷன் தான் தேவ சமூகத்திலே இருக்க விரும்புகிறார். Only a man of God who has hated name and fame and glory and honor of this world desires to be in his presence. எலியா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான் என்று சொல்லுகிறார். Elijah says about himself, the Lord God before whom I stand. கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற நான் என்று சொல்லுகிறார். He says, the Lord God before whose presence I stand. அதனால்தான் எலியா சுழல் காற்றிலே கர்த்தரிடத்திலே ஏறி போனான். That is why Elijah ascended up to the Lord in a whirlwind. தேவ சமூகத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள், Saints of God who remain in God's presence, மேகத்தை போல கர்த்தருடைய வருகையிலே பறந்து போவார்கள். they will fly at the coming of the Lord like a cloud. காயினை குறித்து நாம் படிக்கிறோம். We read about David. காயின் We read about Cain. அவனும் கூட கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி போனான் என்று நாம் பார்க்கிறோம். We read that he fled God's presence. கர்த்தருடைய சந்நிதியை விட்டு காயின் விலகி போனதற்கு காரணம் என்ன? What is the reason behind Cain fleeing from God's presence? அவன் தன் சகோதரனாகிய ஆபேல் தன்னை பார்க்கிலும் மேன்மையானவன் என்று எண்ண அவனால் முடியாமல் போயிற்று. He was not able to esteem his brother Abel better than himself. தேவன் இந்த காயினை பார்க்கிலும் ஆபேலை அங்கீகரித்தார், ஆசீர்வதித்தார். God accepted and blessed Abel more than Cain. தன்னுடைய சொந்த சகோதரனுடைய உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியாதவனாக, காயின் முகநாடி வேறுபட்டவனாக, காயினை அந்த ஆபேலை பகைக்கிறவனாகவும் ஆபேல் மேல் பொறாமை உள்ளவனாக, எரிச்சல் உள்ளவனாக, கோபம் உள்ளவனாக மாறினான். But Cain was not able to stand the praise and honor acceptance that Abel received, and he became a man who was full of envy and jealousy and wrath upon his brother, and his countenance changed. மற்றவருடைய ஆசீர்வாதங்களை கண்டு பொறாமைப்பட்டு மற்றவருடைய ஆசீர்வாதங்களை பொறுத்துக் கொள்ள மனமில்லாமல் கோபம் எரிச்சல் உள்ளவர்களாய் மாறுகிறவர்கள் காயினை போல
கர்த்தருடைய சந்நிதியில் நிற்க முடியாமல் விலகி போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். When people are not able to stand the blessings of others, the excellency of others, and they are filled with envy and jealousy and wrath, and their countenance falls, they are not able to stand in the presence of God like Cain. Rather, they depart from his presence. ஆனால் எலியாவை போன்றதான பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறார்கள். But saints like Elijah stand before the Lord's presence. கர்த்தருடைய சமூகத்தை காத்துக்கொள்வோமாக. Let's preserve God's presence. ஒருவரை ஒருவர் நேசிப்போமாக. Let's love one another. ஒருவரை நம்மிலும் மற்றவர்களை கனமுள்ளவர்களாக எண்ணுவோமாக, மேன்மையுள்ளவர்களாக எண்ணுவோமாக. Let's esteem others better than ourselves. அப்படியானால் மேகத்தை போன்ற பரிசுத்தவான்களாக நாம் மாற முடியும். If that be so, we can become saints who are like the cloud. மேகம் உயர்த்தப்படுகிறது போல கர்த்தர் வருகிற வேளையிலே உயர்த்தப்படுகிறவர்களாக இருக்க முடியும். Like the cloud is lifted up, we will be lifted up when God comes. அடுத்ததாக யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Nextly, we will read Exodus chapter 13 verse 21. யாத்திராகமம் 13:21. Exodus 13:21. And the Lord went before them by a day in a pillar of cloud to lead them the way, and by night in a pillar of fire to give them light to go by day and night. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஜனங்களை வழிநடத்த கர்த்தர் பகலில் மேக ஸ்தம்பத்தில் வழிநடத்தினார். The Lord went before them to lead them by day in a pillar of cloud. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு பிரயாணமாய் போன வேளையிலே இந்த மேகம் பகல் நேரத்திலே அவர்களை வழிநடத்திற்று. When the Israelites left Egypt and were journeying towards Canaan in the wilderness, this cloud was leading them in the day. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நான் படிக்கும் பொழுது, when we read Exodus chapter 40 and verse 36, மேகம் எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். when the cloud arose, the Israelites will start their journey. மேகம் நிற்கும் பொழுது அவர்கள் அங்கே பாளையம் இறங்கி தங்கி இருப்பார்கள். When the cloud was stayed, they would pitch their tent and stay there. மேகம் அவர்களை மேகத்தினால் தேவன் அவர்களை வழி நடத்தினார். The Lord led them by that cloud. இங்கே மேகம் எதை காட்டுகிறது? What does the cloud show here? தேவனுடைய ஜனங்கள் ஒரு நடத்திப்பின் கீழ் இருப்பதை காட்டுகிறது. It shows the people of God remaining under a leading. ஆம், நடத்திப்பின் கீழ் இருப்பதை காட்டுகிறது. It shows people of God remaining under a leading. நாம் நம்முடைய சொந்த விருப்பப்படி செய்ய நாம் விரும்பாமல், we should not desire to do according to our own will. எல்லாவற்றையும் ஒரு நடத்துதலின் கீழ் இருந்து நாம் செய்ய பழகும் பொழுது, when we practice to do everything being under a leading, இஸ்ரவேல் ஜனங்கள் மேகத்தினால் நடத்தப்பட்டது போல நாமும் கூட அப்படி நடத்தப்படுவோம். just like the children of Israel were led by that cloud, we will also be led. அதனால்தான் உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால், because they that have rule over you watch over your souls as they that have to give account. அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று நாம் படிக்கிறோம். Be subject and obedient unto them, so that they will not do it with sorrow but with joy. நடத்திப்புக்கு நாம் கீழ்ப்படிந்து சந்தோஷத்தோட கீழ்ப்படியும் பொழுது, when we happily obey to the leading, ஆம், சித்தி பெறுவீர்கள். you will prosper. ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். you will be blessed. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. 2 Chronicles chapter 20 and verse 20 speaks about that. கர்த்தரை நம்புங்கள், trust the Lord, அப்பொழுது நிலைப்படுவீர்கள். then you shall be established. அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், trust his prophets, அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். and then you shall prosper. அதனால்தான் அந்த மக்கதோனியா சபை நாட்டு சபைகளுக்கு சொல்லுகிற வேளையிலே, saying writing to the Macedonian churches, தேவனுடைய சித்தத்தினாலே அவர்கள் முதலாவது தங்களை தாமே கர்த்தருக்கு கொடுத்தார்கள். by the will of God they first of all gave themselves to the Lord, பின்பு அவர்கள் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். and then to us by the will of God, says St. Paul. தேவனுடைய ஜனங்கள் முதலாவது கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கிறோம். people of God, first of all we give ourselves into the hands of God. இரண்டாவது நம்மை நடத்தும்படியாய் பரிசுத்தவான்கள் கையிலே கொடுக்கிறோம். secondly, to lead us we give us into the hands of the saints. பேதுரு சொல்லும் பொழுது, when St. Peter says, 1 பேதுரு 5:6 இப்படி வாசிக்கிறோம். we read this in 1 Peter chapter 5 and verse 6, தேவனுடைய பலத்த கரத்திலே அடங்கியிருங்கள், subject and remain under the mighty hand of God, அப்பொழுது தேவன் உங்களை ஏற்ற வேளையிலே உயர்த்துவார் என்று நாம் படிக்கிறோம். then the Lord will exalt you in due time. ஆம், தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன்.
The Lord exalts us. தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன். The Lord is one who exalts us. ஆம், யார் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறார்களோ, Those who are subject under the hands of God, யார் நடத்துகிறவருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறார்களோ, those who are subject under the hands of the leaders, அவர்களை தேவன் ஏற்ற வேளையிலே உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். the Lord will exalt them in due time. ஆனபடினாலே எப்போதுமே மேகத்தின் கீழாக இருப்போமாக. So let us always remain under the cloud. மேகத்தினால் நடத்தப்படுவோமாக. Let us be led by the cloud. கர்த்தர் வருகிற வேளையிலே மேகத்தை போல பறந்து போகும்படியாக இந்த மேலான அனுபவத்துகளை கடந்து வருவோமாக. When the Lord comes so that we might fly away as a cloud, let us come into this high experience. மேகத்தை போலவும் Like the cloud. அடுத்து நாம் படித்தோம். What did we read next? புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? And as doves, who are these that come flying? புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? Who are these that come flying as a dove? புறாவின் ஒரே ஒரு தன்மையை நான் கூறி இப்பொழுது முடிக்க போகிறேன். I'm going to mention one character of the dove and finish. உன்னத பாட்டுகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே In Song of Solomon chapter 6, 8, 9 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, when we read verses 8 and 9, There are 80 queens and 80 concubines and virgins without number. My dove, my undefiled, is but one. She is the only one of her mother. She is the choice one of her that bare her. The daughters saw her and blessed her. Yea, the queens and the concubines, and they praised her. ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகையில்லை. என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன் இங்கே என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று நாம் படிக்கிறோம். here we read, my dove, my undefiled is one. மேகத்தை போலவும் புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? Who are these that come flying as the cloud and as doves? ராஜஸ்திரிகள் 60 பேர், The queens are 60 மறுமனையாட்டிகள் 80 பேர், and the concubines are 80, கன்னியருக்கு தொகை இல்லை. and the virgins are without number. ராஜஸ்திரிகள் என்றால் The queens means எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்கள். they are perfect in all the knowledge and all the doctrine. யாதொரு வரத்திலும் குறைவற்றவர்களாக இருக்கிறவர்கள். They come behind in no gift. சபையிலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே ராஜஸ்திரியை போல எல்லாராலும் கனப்படுத்தப்படக்கூடியவர்கள். They are being honored by God in the church by everyone like the queens. அவர்கள் 60 பேர். They are 60. மறுமனையாட்டிகள் 80 பேர். And the concubines are 80. இவர்கள் புருஷனை நேசிக்கலாம், They can love their husband, என்றாலும் அவர்களுக்கு பூரண சுதந்திரம் இல்லை. but they don't have a complete freedom. யோவான் சனன் மணவாளனின் தோழன் என்று சொல்லுகிறான். John the Baptist calls himself as the bridegroom's friend. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து அப்படி நாம் படிக்கிறோம். We read about that concerning the Old Testament saints. 60 80 நாம் படிக்கிறோம். They are 60 and 80. கன்னியர்கள் இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறவர்களுக்கு தொகையே இல்லை. And there is no number of those who are virgins, that is those who die as martyrs. என் புறாவோ ஒருத்தியே என்று நாம் படிக்கிறோம். But my dove, my undefiled is one. அது யார் ஒருத்தி? அது என்ன ஒருத்தி என்று சொல்வது? Who is that one? What is that one? அபிஷேகத்தை பெற்றதான தேவனுடைய ஜனங்கள், Children of God who have received the anointing. ஒரு நடத்திப்பின் கீழ் வந்து சொந்த சித்தம் செய்யாமல் முற்றிலுமாய் சித்தத்தை பலியாக்கி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, When they come under a guidance, not doing their own will, when they sacrifice their own will, தேவ சித்தம் செய்கிறதினாலே ஒன்றாக்கப்படுகிறார்கள். they are made one by doing the will of God. தேவ சித்தத்தின் நிமித்தமாக ஒன்றாக்கப்படுகிறார்கள். They are made one by the will of God. அதனால்தான் இன்றைய வரையிலேயும் தேவனுடைய சபை ஒரே நடத்திப்பின் கீழே இருக்கிறது. That is why till today the church of God is under one guidance. நம்முடைய நடத்திப்புக்காரர் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே செய்யும்படியாக நாம் ஒரே மனமுடையவளாய் ஒரே இறுதி உடையவளாக புறாவோ ஒருத்தியே என்று சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும்படி ஒன்றாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். We are all made ones, like it is said about the dove, that my dove, my undefiled is but one. We are all made one in order to do what the leaders say, what the guidance is told. அபிஷேகம் பண்ணப்பட்டதான தேவஜனங்களை ஒன்றாக்குகிறதான ஊழியத்தை தான் அப்போஸ்தலருடைய கையில கர்த்தர் ஒப்புக் கொடுத்தார். God handed over the ministry of making
the anointed people of God as one into the hands of the apostles. அபிஷேகம் பெற்றதான தேவனுடைய ஜனங்களை ஒன்றாக்கும்படியான ஒரு உபதேசத்தை அப்போஸ்தலருடைய கையில ஒப்பு கொடுத்தார். God gave into the hands of the apostles the doctrine to make one the people of God who are anointed. ஆம், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல பிதாவே இவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி என்று இயேசு தம்முடைய பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். Jesus is praying to his Father, Father, as we are one, that they may also be one. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை இவர்களுக்கு நான் கொடுத்தேன். So that they may be one even as we are one, the glory which thou gavest me I have given unto them. ஆம், இந்த மகிமை அபிஷேகத்தை தேவன் ஏன் கொடுத்திருக்கிறார்? Why has God given this glory, that anointing? நாம் ஒன்றாக்கப்பட வேண்டும். So that we might be made one. ஒன்றாக்கப்படாவிட்டால் If we are not made one, ஆம், கர்த்தருடைய வருகையிலே புறாவை போல பறந்து போக முடியாது. we cannot fly away at the coming of the Lord like a dove. அதனால்தான் நமக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது. That is why there is no difference amongst us. கருத்து வித்தியாசமும் கிடையாது. No difference of opinion. முற்றிலுமாய் சித்தத்தை பலியாக்கி தேவ சித்தம் செய்கிறதினால் ஒன்றாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். We have completely sacrificed our will and we have been made one by doing the will of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த புறாவை குறித்து ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, when we read from Genesis chapter 8 verse 5 onwards about this dove, நோவாவின் பேழையிலிருந்து வெளியே விட்டதான புறாவை குறித்து நாம் படிக்கிறோம். we read about a dove that was sent out from the ark of Noah. முதலாவது நோவா தண்ணீர் ஜலம் வடிந்து போயிட்டா என்று பார்ப்பதற்காக காகத்தை வெளியே விட்டார். First of all, Elijah let out a raven in order to see whether the waters has diseased. காகம் போகிறதும் வருகிறதுமா இருக்கிறது. The raven was going out, coming in, it was continuing like that. நோவாவின் பேழை தேவனுடைய சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. The Noah's ark is a shadow of the church. காகம் போகிறதும் வருகிறதுமா இருக்கிறது. The raven was going out and coming in continually. போனா சில வேளை அங்கே தங்கிடும். Sometimes it would stay out. காகத்துக்கு அந்த வெளியே போய் தங்குவதற்கு இடம் இருக்கிறது. It has a space where it can stay when it goes out. ஆனால் அவன் புறாவை விட்ட பொழுது, But when he let out the dove, உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்ப பேழைக்குள் வந்து விட்டது. it came back into the ark because it could not find a place where it could rest its feet. காகம் வெளியே போய் இளைப்பாறுகிறது. The dove is resting outside. அநேகர் அப்படிதான் வருகிறதும் போகிறதுமாக இருப்பார்கள். Many people will keep coming in and going out. உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களிலே, உலக வேஷங்களிலே, ஆடம்பரங்களிலே இளைப்பாறும்படியாய் உலகத்திலே போய் தங்கி விடுவார்கள். They will go and stay in the world so that they can rest in the pleasures of this world and in the fashions and worldliness. ஆனால் இந்த புறாவுக்கு உலகத்திலே இளைப்பாறுதல் கிடையாது. But this dove has no rest in this world. அது பேழையிலே திரும்ப வருகிறது. It comes back into the ark. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று திருவசனத்திலே நாம் படிக்கிறோம். We read in the word of God that the friendship of this world is enmity with God. புறாவுக்கு உலகத்திலே இளைப்பாற இடமில்லை. So the dove has no place to rest in this world. 7 நாள் பொறுத்து மீண்டுமாய் புறாவை வெளியே விட்டார். 7 days later he let out the dove again. அது திரும்ப வரவே இல்லை. It did not come back. அதுதான் சபையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு மரித்த கட்டடத்திலே போய் இருக்கிற பரிசுத்தவான்கள் நிழலாட்டமா இருக்கிறது. That is a shadow of saints who have died and they have gone to be with the Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வரும்போது, when the Lord Jesus Christ shall come from heaven, ஆம், கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்களை தம்மோடு கூட அழைத்து கொண்டு வருவார். he will bring along with him saints who have died in Christ. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களை எதிர்கொண்டு போகும்படியாக எடுத்துக் கொள்ளப்படுவோம். Then we who are alive and remain will be caught up to be with them. உலகத்திலே இளைப்பாறாமல் கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறுகிறதான பரிசுத்தவான்கள், saints who do not rest in this world but rest in the presence of God. அதனால இந்த புறா இந்த பூமியில் இருக்கிற நாளெல்லாம் இளைப்பாறும்படியாய் தெரிந்து கொண்ட இடம்தான் கன்மலையின் வெடிப்பு. So the place which the dove chose to rest as long as it was on this earth is the a cleft of the rock. உன்னத பாட்டு 2:14 நாம் படிக்கிறோம். We read about that in Song of Solomon chapter 2 and verse 14. கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று நாம் படிக்கிறோம். My dove which art in the clefts of the rock and in the clefts of the mountains. பூமியில் இருக்கிற நாளெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சமூகத்திலே இளைப்பாறுகிறார்கள். So as long as saints are in this earth they rest in the presence of God alone. சிகரங்களின் மறைவிடங்களிலே தங்குகிறார்கள். And they stay in the secret places of the stairs. கன்மலையின் வெடிப்பிலே தங்குகிறார்கள். They stay in the clefts of the rock. உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. Show me thy countenance. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். Let me hear your voice. உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமா இருக்கிறது. For your countenance is comely and sweet is thy voice.
இப்படிப்பட்ட புறாக்களை போன்ற பரிசுத்தவான்களே, such saints who are like the doves, இனிமேல் உலகத்தில் சம்பவிக்க போகிற கொடிய காரியங்களுக்கு தப்பி they will escape the terrible things that are going to come to pass in this world hereafter. மனுஷகுமாரனுக்கு முன்பாக And they will stand before the Son of Man. நிற்க பாத்திரவான்களாயிருக்கும்படி எப்பொழுதும் விழித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are watching and praying always so that they will be accounted worthy to stand before the Son of Man. இயேசு வருவார். Jesus will come. இயேசு வருவார். Jesus will come. புறாக்களை போல கண்மலையின் வெடிப்பிலே தங்கி சிகரத்தின் மறைவிடத்திலே தங்கியிருக்கிறதான இந்த புறாக்களை போன்ற பரிசுத்தவான்கள் பறந்து போவார்கள். Saints who are like the doves staying in the clefts of the rock and in the secret places of the stairs will fly at the coming of the Lord. மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? Who are these that come flying as the cloud and as doves? எல்லாரும் கண்களை மூடுவோமாக. Let's all close our eyes. முழங்கால்களை முடக்குவோமாக. Let's bend our knees. கண்களை மூடி கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களாக. Close your eyes, surrender yourselves to the Lord. மேகத்தை போல புறாக்களை போல பறந்து போகக்கூடிய நாள் மிகவும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. The day is coming fast when we are going to fly like the cloud and as doves. அந்த நாளுக்காக சபையை ஆயத்தமாக்கிக் கொண்டே இருக்கிறார். The Lord is continually preparing the church for that day. அநேக பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட கர்த்தரிடத்திலே போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். Many saints are being sanctified and they are reaching God's presence. உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்படுகிறோம். We who are alive are getting ready to meet the Lord. எந்த பாரத்தோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள்? With what burden have you come to God's presence? எந்த பாரம் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது? What burden is pressing you? எல்லா பாரத்தையும் தள்ளிவிடும்படியாய் கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போமா? Let's give room to the anointing of the Lord to cast away every burden. அபிஷேகம் நுகங்களை முறித்து போடும். Anointing will break the yoke. உங்களுடைய கவலை பாரங்களை அபிஷேகம் மாற்றிவிடும். Anointing will change all your burden and cares. இளைப்பாறுதலுக்குள்ளே அது உங்களை கொண்டு வரும். It will bring you into a rest. ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமாக. Let's give room to the Holy Spirit. இதுவே இளைப்பாற பண்ணத்தக்கதான இளைப்பாறுதல். This is the rest wherein we may cause the weary to rest. சரியானிகள் சத்தத்தை வச்சு அந்நிய பாஷை பேசும் பொழுது, when you lift up your voices and speak properly in unknown tongues, எல்லா பாரமும் உங்களை விட்டு உருண்டு ஓடி போய்விடும். all burdens will be rolled away from you. நிரப்பப்படுவோமாக. Let's be filled. ஹalleluya 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 ஹalleluya. உடன்படிக்கை காத்துக்கொள்வோமாக. Let's preserve the covenant. கர்த்தரோடு இருக்கிற உடன்படிக்கை காத்துக்கொள்ளுங்கள். Preserve the covenant with the Lord. மேகத்தை போன்ற திரளான சாட்சிகள், great cloud of witnesses. பரிசுத்த ஆவியான சாட்சிகளாய் நம்மை காத்துக்கொள்வாராக. May the Holy Spirit preserve us as witnesses. ஆவியினால் நிறைந்திருப்போமாக. Let's be full of the Holy Spirit. உன்னதத்தின் மேல் உங்கள் மேல் வரட்டும். Let the power from on high come down right now. நிறைந்து சாட்சிகளாவீர்கள். Then you will be martyrs. உங்களுடைய தோல்விகள் எல்லாத்தையும் ஆவியான ஜெயமாய் மாற்றி விடுவார். All your failures, the Holy Spirit will turn them into victory. அபிஷேகம் போதும். The anointing is enough. அபிஷேகம் போதும். The anointing is enough. நிரப்பப்படுவோமாக. Let's be filled. Hallelujah. Hallelujah. மேகம் வாசஸ்தலத்தை மூடிற்று. The cloud covered the tent of the congregation. ஆம், இந்த வாசஸ்தலம் தனித்து இருந்தது. This tent was staying. கர்த்தருக்காக வேறுபிரியுங்கள். Separate yourself unto the Lord. ஜீவித்தை காத்துக்கொள்ளுங்கள். Preserve the life of separation. உலக பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வாருங்கள். Come out of the rudiments of this world. உலகத்துக்கு விகற்பமாய் காணப்படுங்கள். Be separated from the world. தனித்து வாசமாயிருங்கள். Dwell alone. கர்த்தரோடு கூட இருப்பார். The Lord will be with you. எல்லா மந்திரவாத சக்திகள் அழிக்கப்பட்டு போய்விடும். All powers of witchcraft will be broken and destroyed. மேகங்களை மூடுவதாக. Let the cloud cover us. கர்த்தருடைய மகிமைகளை நிரப்பட்டு. Let the glory of God fill us. கர்த்தருடைய சமூகத்திலே இருங்கள்.
Be in the presence of God. எலியா சொன்னது போல Like Elijah said, கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். the Lord God before whose presence I stand. யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போய் விட்டார். Jonah departed and fled God's presence. காயின் கர்த்தருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு போய் விட்டார். Cain departed from God's presence. ஆனால் இங்கே எலியா சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார். But Elijah the saint was caught up in a whirlwind unto heaven is abiding in God's கர்த்தருடைய presence. சமூகத்தை காத்துக்கொள்ளுங்கள். Preserve God's presence. இப்பொழுது கூட நீங்கள் புறப்பட்டு போகிற இடங்கள்லாம் கர்த்தருடைய சமூகத்தை சுமந்து கொண்டு வாங்கள். Now also when you get up and walk away, carry the presence of God with கர்த்தருடைய you. சமூகத்தை உங்களுக்கு தரட்டும். கர்த்தருடைய அவருடைய சமூகத்தை உங்களுக்கு தரட்டும். May the Lord give you his presence. என் சமூகம் உங்களுக்குமாக செல்லும். My presence shall go with thee. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். And I will give thee rest. அவருடைய சமூகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive his presence. மேகத்தினால் நடத்தப்படுவோமாக. Let's be led by the cloud. நடத்திப்பின் கீழே இருப்பதை விரும்புவோமாக. Let us decide to be found under the leading. நடத்துகிறவனை துக்கப்படுத்தாதபடி தீர்மானம் பண்ணுங்கள். Make a decision that you will not grieve those who lead you. தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடுங்கள். Yield yourself to God's உங்களுடைய will. சித்தத்தை பலியாக்குங்கள். Sacrifice your own will. உங்களுடைய சித்தத்தை பலிபீடத்தில் வையுங்கள். Lay your will on the altar. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். Let the anointing of God descend. தேவ சித்தம் செய்து ஒன்றாக்கப்படுவோமாக. Let's do the will of God and be made one. எல்லா பகைகள் விரோதங்கள் ஒழிந்து போகட்டும். Let all hatred எல்லா and பிரிவினைகள் ஒழிந்து போகட்டும். divisions be destroyed. எல்லா பிரிவினைகள் ஒழிந்து போகட்டும். Let all divisions be destroyed. புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? Who are they who come flying as the doves? என் புறாவு